எரிசக்தி கட்டமைப்புகள் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்தப்போவதில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த அறிவிப்புக்கு என்ன காரணம்? இது குறித்த விவரங்கள். இஸ்ரேல் ஈரான் இடையேயான ஒரு போர் சூழல் என்பது தற்பொழுது கடுமையான ஒரு பாதிப்பை உலக அளவிலான ஒரு பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியிருக்கும் வகையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை தற்பொழுது அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய தலைவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஈரானுடைய மின் நிலையங்கள் மற்றும் எரிபொருள் கட்டமைப்புகளுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த வேண்டாம் என அமெரிக்க ராணுவத்தினருக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வ பாதுகாப்புத்துறைக்கு தற்காலிக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் என்பது வெற்றி பெறும் என்றும் அந்த வெற்றியை பொறுத்துதான் இந்த போர் நிறுத்தம் என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்ற ஒரு தகவலையும் அவர் பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வை நோக்கி இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதிவிட்டுள்ள அந்த ஒரு சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அடுத்த 5 நாட்களுக்கு ஈரானுடைய குறிப்பாக மின் நிலையங்கள் மற்றும் ஆற்றல் கட்டமைப்புகளுக்கு எதிராக எந்த ஒரு ராணுவ தாக்குதலும் நடைபெறாது என்ற ஒரு அறிவிப்பை தான் ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாக தற்பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சுசித்ரா, அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு ஈரான் தரப்பிலிருந்து என்ன கூறப்பட்டிருக்கிறது? அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் ஈரான் தரப்பானது தெரிவிக்கவில்லை. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கடுமையான ஒரு எதிர்ப்பை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக ஈரான் அரசாங்கம் முன்வைத்து வந்த நிலையில்தான் நேற்று ஹோர்முஸ் நீரிணை மீதான ஒரு தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா பதிவிட்ட கருத்துக்களுக்கு கடும் எதிர்ப்பை ஈரான் நாடு தெரிவித்திருந்தது. இருப்பினும் தொடர்ந்த ஒரு தாக்குதல் என்பது பல்வேறு வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை ஈரான் நாடு தொடர்ந்து நடத்தி வந்தாலும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது முன்னேற்றத்தை சந்தித்துள்ளதாக அமெரிக்காவுடைய தரப்பானது தெரிவித்தது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பையும் ஈரான் தரப்பானது தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கான ஒரு அனுமதியையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு ஏற்கனவே ஈரான் அடுத்த தடை விதித்திருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு போர் நிறுத்த அறிவிப்பை தற்பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் வெளியிட்டுள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.